முருகா, பாம்பேக்கு போன என் புருஷன் நல்லபடியா வீடு திரும்பணும். உன்னையே நம்பி இருக்கும். இந்த ஊரும் உலகமும் நாடும் வீடும் அமைதியா இருக்கணும். அம்மா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ஊரே அமைதியா தான் இருக்கு. என்ன சொல்ற? அப்பாதான் ஊர்ல இல்லையே, அதனால அப்பா கிட்ட யாரும் ஏமாறாம ஊரே அமைதியா இருக்கு. சரவணா, பாம்பேல உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இவரு ஏன் கஷ்டப்படுறாரு? இவர் போனதுனால பாம்பேல கஷ்டப்பட போகுது. இந்த தொழில உங்க அப்பா விடவே மாட்டார் போல இருக்கே. அம்மா, எந்த தொழிலுக்குமே ஒரு மூலதனம் வேணும். கசாப்பு கடைக்காரனுக்கு கத்தியும், வக்கீலுக்கு பொய்யும், அரசியல்வாதிக்கு வாக்குறுதியும் தேவை. ஆனா அப்பாவுக்கோ ஒரு டப்பா குங்குமம் மட்டும் இருந்தா போதும். நீ சொல்றதும் சரிதான். எவ்வளவு சொல்லியும் அவரு திருந்த மாட்டார் போல இருக்கே. சார், பார். சென்னையை நோக்கி புயல். அம்மா, அப்பா பாம்பேயை விட்டு கிளம்பியாச்சு. நம்ம இல்லாம மெட்ராஸ் கலகலப்பா இல்ல. நம்ம வந்தாச்சு இல்ல, மெட்ராஸ கலகலப்பு உண்டாக்கிற வேண்டியதுதான். முதல்ல யாருக்கு பொட்டு வைக்கிறது? நெத்தி கிடைக்காமல போகுது. காலை வந்து ஒரு சவாரியும் காணா, எல்லாரும் நடந்தே போயிட்டு இருக்காங்களா? சவாரி தானே, நான் வந்துட்டேன். என்ன இவனுக்கு தப்பிச்சுட்டானுங்க? இவனுக்கு இல்லைன்னா என்ன, வேற ஒரு டாக்ஸி கிடைக்காமல போயிரும். பாத்துறேன், பொட்ட வச்சிடுறேன். ஐலசா துடைக்கிறானா, பெயிண்ட் எடுக்கிறானா, மிளகா அரைச்சி மாதிரி அரைச்சிட்டே இருக்கான். தம்பி, ஊருக்கு புதுசா? ஆமா. பார்த்து யாரு? எங்க போகணும்? பக்கத்துலதான் போகணும். அட, நெத்தி பெருசா இருக்க, முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. எந்த கோயில் குங்குமம்? அல்தாப் ஆறுமுகம் கோயில் குங்குமம். அப்படி ஒரு கோயில் இருக்கா? இப்ப இருக்குன்னு வச்சுக்கயா. குங்குமம் வச்சு பார்ட்டி நம்மள அசத்துறான். கவுத்தர வேண்டியதுதான். சார், நீங்க மட்டும் தானே வண்டியில வரீங்க? பெட்டி எதுல வருது? பொட்டி வேற ஒரு டாக்ஸில வருது. குங்கும டப்பா ஆட்டோல வருது. யோ, எல்லாம் ஒன்னா தான் வருது. போத்திக்காதீங்க சார். நான் எதுக்கு கேட்டேன்னா, உங்களுக்கு மட்டும் தான் வண்டியில மீட்டர் போடுவேன். பெட்டி ஏத்தணும்னா மீட்டருக்கு மேல 10 ரூபாய், 10 rupees. இந்த அல்டாப் ஆறுமுகத்தை பத்தி உனக்கு தெரியாது. இரு, உங்க குடும்பத்துக்கே பொட்டு வச்சு குடும்பத்தையே கவுத்திடுறேன். எப்பா, போலாமா? போலாம் சார். மீட்டர் போடுங்க சார். சார், போலாமா சார்? இருக்கிறதுக்கா யாருன்னு போயா. ஐயோ சார், சார் வண்டி என்ன சார் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க? மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கட்டில, நான் எங்க நிறுத்த சொன்னாலும் நிறுத்தணும். ராமன் தம்பி லட்சுமணன் இருக்காரா? அவர் யாருங்க? ராமன் தம்பி லட்சுமணன் ஊர் பூரா தெரியும். நீ ராமாயணம் படிச்சது இல்லையா? அட, லட்சுமி இல்லைங்க, இங்க இன்ஸ்பெக்டர் ராகவன் தான் இருக்காரு. யாரு? விவோ ஸ்டேஷன்ல இருந்தார் அந்த ராகவனா? ஆமா. அந்த ராகவன் அப்பா கூட இந்த இது கிருஷ்ணமூர்த்திங்க. கிருஷ்ணமூர்த்தி நானும் நேத்திக்கு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தோமே. ஏங்க, அவர் சேர்த்து ஒரு வாரம் ஆச்சுங்க. அப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாரு? கிருஷ்ணமூர்த்தி தம்பி ராமமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி குனி. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி பையன் ராகவா. இவன் சாகவான் இருக்கான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. ஓகே. கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி யார் அவரே? நீ அப்படி கேக்குற? போன வாரம் செத்து போனாரே உங்க அப்பா, அவர்தான். ஆமா, போன வாரம் தான் செத்து போனாரு. அவர் பையன் ராகவன் தானே? நீ ராகவன் நான் தான். அப்ப நீங்க ஓ சித்தப்பாடா? சித்தப்பாவா? நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பாத்துக்க முடியும்? ஏன் 20 வயசுல தான் நான் லண்டன் போயிட்டேனே. 20 வயசுல லண்டன் போனீங்களா? இப்ப என்ன வயசு? 20. எப்படிங்க? அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது இல்ல. என்னைக்குமே ஒரே பேச்சு தான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. அப்பா, அப்பா. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. எங்க அப்பா செத்தப்ப கூட இவ்வளவு தள்ளி வரல. ஒரு வாரம் ஆச்சுல, ஊறி இருக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சு. நீங்க தான் என் சித்தப்பா. கூனி, எதுக்கு பொட்டு வைக்கத்தான். சித்தப்பா, என்னப்பா? இந்த வயசுல ஏதாவது மலரும் நினைவுகள் உண்டா? எக்கச்சக்கமா இருக்கு. மொத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருந்துச்சு. நீ என்ன பண்ணுவ? கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு 7 கிலோ உரத்தையும் தூக்கிக்கிட்டு. என்ன சித்தப்பா, வயலும் வாழும் மாதிரி இருக்கு. ஏதாவது கவர்ச்சியா சொல்லுங்களேன். இருக்க, நான் ரூம்ல உட்கார்ந்திருப்பேன். நீ குடுகுடுன்னு ஓடி வந்து, சித்தப்பா என் கன்னத்துல ஒண்ணு குடுங்கன்னு கேட்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பலார்னு ஒண்ணு கொடுப்பேன். வலிச்சாலும் இன்ப வேதனையா இருக்கு சித்தப்பா. ரத்த பாசாடி. வாங்க சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வர்றேன். இன்னைக்கு வேற வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வர்றேனே. அச்சமா ஏண்டா, சித்தப்பன் போறேன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிய, வாசல் வரைக்கும் வந்து வழியில் கூப்பிடுற. வா, உடம்ப நல்லா கவனிச்சுக்க. சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளி. டெய்லி குளிக்கிறேன். டெய்லி குளிச்சு வந்தா தடிக்குது. உழைக்கிறேன் சித்தப்பா. உழைக்கணும். ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. ஏமாறாதே, ஏமாத்தாதே. அப்படி அப்ப நான் வச்சுமா? சித்தப்பா, என்னப்பா? என் கன்னத்துல அடிச்சீங்களே, அதே மாதிரி செல்லமா அடிங்க சித்தப்பா. இங்க அடிங்க. இந்த கணத்துல ஏசுநாதர் சொன்னதை நீதான் ஃபாலோ பண்ற. ஆமென். வரேன் சார். நான் கார்ல ஏறி உட்கார்ந்தவனே நீ என்ன பண்ணணும்? போயிடணும். அறிவிட்டவனே கதவை சாத்தணும்.
சாரி சித்தப்பா. அப்ப நான் வரட்டுமா? டேய், மோதிரம் என்னது கொஞ்சம் அசந்து அவ்வளவுதான், எனக்கே குங்குமம் போட்டு வச்சிருவான் போல இருக்கே. வர்றேன். பாபா ஜிஜி கானாயா. தம்பி, மீட்டருக்கு மேல பணம் எவ்வளவு கேட்டா? உங்ககிட்ட பணம் கேட்பேனா சார்? உங்க செல்வாக்கு என்ன, மரியாதை என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீல்ல? சரி சார். அப்ப நான் வரட்டுமா? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என்ன உங்க சிஷியனை ஏத்துங்க சார். தாராளமா ஏத்துக்கிறேன். இந்தா குங்குமம். கட்டுங்க. யாராவது வந்தா வச்சு விடு. என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பு. பரப்பிடுறேன். அம்மா அம்மா, ஆபத்து ஆபத்து. என்னடா சொல்ற? வீட்டுக்குள்ள புயல் வந்தாச்சு. ஐயோ, ஏண்டா உங்க அப்பா ஒரு புயலா? இந்த அல்டா ஆறுமுகத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஊருக்குள்ள வந்தா என்ன பார்த்து எல்லாரும் கைய தூக்குவாங்க. எதுக்கு உதைக்கிறதுக்கா? கும்பிடுறது. முருகா, பாம்பேக்கு போனீங்களே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாம்பேல போய் நான் இறங்கின உடனே சந்தேக கேஸ்ல புடிச்சு போட்டாங்களா? நீ உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கே, நான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பாம்பேல போய் நான் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பே ஜனாதிபதி, டெல்லி ஜனாதிபதி எல்லாரும் என்ன வரவேற்றாங்களே. ரீல் விடுற பத்தியா? இந்தியாவுக்கே ஒரே ஒரு ஜனாதிபதி தான். நாம கொஞ்சம் அசந்தா அமைஞ்சுக்கிறக்கே ஜனாதிபதி போட்டுருவாரு. ரொம்ப பேசுனேன், உனக்கு போட்டு வச்சிருவேன். அதுக்கு வேற ஆள் பாரு. அட என்னங்க நீங்க, நமக்கு ஒரு நல்ல மருமகளா பாக்கணுங்க. எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னை விட புத்திசாலியா இருக்கணும், பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். நீ பாக்குற பொண்ண நான் கட்டிக்கணுமா? அதெல்லாம் நம்ம கையில நடக்காது. அதுக்கு நான் காலம் பூரா கன்னி பையனாவே இருந்துட்டு போறேன். டேய், நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு வரப்போற மருமக எப்படி இருப்பான்னு நான் போட்டு வச்சிருக்கேன் கணக்கு. அவதான் உனக்கு. கல்யாணத்தன்னைக்கு நீ திங்கணும் முறுக்கு, இல்லைன்னா பிடிக்கும் உனக்கு கிறுக்கு. என்ன எல்லாரும் ஓடிட்டாங்களா? இப்ப இந்த மாதிரி அடுக்குமொழி பேசினா எல்லாரும் ஓடிடுறாங்க. பீரியட் முடிஞ்சுதா?